வணக்கம். நாம் இந்த பதிவில் 9ஆம் வகுப்பில் அலகு 2 இயக்கம் பார்க்க போகிறோம். சயின்ஸு டாபிக் வைஸு இது ரெண்டாவது டாப்பிக்கில் 6th 7th 8th பார்த்தாச்சு. இது 9th, அடுத்து 10th முடிஞ்சிடும். இது ஒரு சின்ன லெசன் தான், 3 சமன்பாடு தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற 8th தான் வளைவு, வட்டப்பாதை இயக்கம், இயக்கத்தோட சார்பு என்ன, அது எல்லாமே விளக்கியிருப்பாங்க. பலூனை வச்சு ஒரு பரப்பு இழுவிசை எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. 8th நல்லா விரிவாக சொல்லியிருப்பாங்க. அதை விட கொஞ்சம் அதிகமாக இதில் சொல்லுவாங்க. இதில் சமன்பாடு தான் ரொம்ப முக்கியம். இதை கேட்கணும், இந்த சமன்பாடை கேட்கணும்னு நினச்சா கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சமன்பாடு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பேர் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு படிச்சிட்ருக்கோம். வேறு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பாடத்தை ஒரு தடவை புக்கை பார்த்து படிச்சுட்டு இதையே அப்படியே கொஷின் பேப்பராக இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுவோம். கொஷின் பேப்பரில் கொஷின்ஸாக ரிவைஸ் பண்ணுவோம். பார்க்கலாமா? நம்ம இந்த இயக்கம்ங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓய்வு, இயக்கம், அதுக்கான டிஃப்ரெண்ட்டு. தொலைவு, இடப்பயிற்சி. தொலைவுனா என்ன, இடப்பயிற்சினா என்ன, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு யோசிக்காதீங்க. ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி நேர்கோட்டு இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், வளைவு பாதை இயக்கம், அதுக்கான டிஃப்ரென்ஸ்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பொருள் சீராக இயங்குதா, சீரற்று இயங்குதா, சீரான இயக்கம்னா என்ன, சீரற்ற இயக்கம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் உள்ள வேறுபாடு, வெக்டர் அளவுனா என்ன, ஸ்கேலர் அளவுனா என்ன, முடுக்கப்பட்ட மற்றும் முடுக்கப்படாத இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். திசை வேகம், காலம், இந்த வரைபடம் இருக்கு இல்லையா, அதுக்கான நியூட்டனோட 3 சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க, அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். கீழே விழுவுது இல்லையா பொருள், அப்போ ஒரு சமன்பாடு கொடுக்குறாங்க. தடையின்றி கீழே விழும்போது ஒரு சமன்பாடு இருக்குது, அந்த சமன்பாட்டையும் கேட்குறாங்க. நீங்கள் எஸ்ஜிடிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா டெட்டு மாதிரி கிடையாது. டெட்டு நீங்கள் ஆசிரியர் தான் பாஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் எப்படி உங்களை பாஸ் பண்ணாங்க அந்த லெவலுக்கு டெட்டு இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க டெட் எக்ஸாமில். ஆனால் எஸ்ஜிடிங்கிறது அப்படி கிடையாது, நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. எஸ்ஜிடிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உள்ளே போக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு சமன்பாடுமே முக்கியம். அந்த சமன்பாடை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், ஊஞ்சலில் ஆடும்போது அது முன்னும் பின்னும் செல்கிறது. இது ஒரு வகை இயக்கம். இயக்கத்தை பற்றி சொல்கிறாங்க. 8th ரொம்ப விளக்கமாக கொடுத்துருப்பாங்க இயக்கத்தை, அதோட தொடர்ச்சி, அதை நினைவுபடுத்துறது தான் இதை சொல்கிறாங்க. சுற்றி வருவதை பார்த்துருப்பீங்க. மின்விசிறி சுற்றி வர்றது ஒரு இயக்கம். ஊஞ்சல் ஆடுவது ஒரு இயக்கம். இயக்கம் முடுக்க மற்றும் காலத்தால் வரையறுக்கப்படுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து, உங்களை சுற்றி என்னென்ன பொருட்கள் நிலையாக இருக்குது, என்னென்ன பொருட்கள் இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இயற்பியலில் பொருட்களின் நிலை மாறாமல் இருந்தால் அவை ஓய்வாக இருக்குது. அது மாறுது அப்படின்னா அது இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உதாரணமாக, ஒரு மேசையில் மீது இருக்கும் புத்தகம், அறையில் உள்ள சுவர்கள், இதெல்லாம் ஓய்வு நிலையில் இருக்குது. காரு, பேருந்து, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது காருக்குள்ளே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க? காருக்குள்ளே இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கவங்களோட ஒப்பிடும்போது ஓய்வாக தான் இருக்காங்க. ஆனால் வெளியிலேருந்து ஒருத்தவங்க பார்க்கும்போது இது எப்படி இருக்காங்கன்னு தோணும் உங்களுக்கு. அவங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க அப்படின்னும். அதே பக்கத்தில் காருக்குள்ளே உட்காந்துருக்க பக்கத்தில் இருக்கவங்கள கேட்டால் எப்படி தோணும்? இல்லை, அவங்க ஓய்வாக உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணும். அதனால் இயக்கம்ங்கிறது என்ன சார்ந்தது? சார்பியல் நிகழ்வு. அவங்கவுங்க பார்க்குற ஒரு மனிதனோட சார்ந்தது, ஒரு மனிதனோட பார்வை சார்ந்தது. அதனால தான் அதை சார்பியல் நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. இது விளக்கிட்டாங்க. அதுக்கடுத்து இயக்கத்தோட வகைகள் கொடுக்குறாங்க. இயக்கத்தின் பல்வேறு வகைகள் என்னது? இயற்பியல் இயக்கத்தை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். நேரான இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம், வளைவு பாதை இயக்கம்னு ஒன்று இருக்குது. அதையும் இதையும் குழப்பிக்காதீங்க. வட்ட இயக்கம் அப்படின்னா அதோட வட்டத்திலே சொல்லிட்டு இருக்கோம், அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம், அதுதான் வட்டப்பாதை இயக்கம். அதே வளைவு பாதை அப்படின்னா இப்படி வளைஞ்சு போய் நின்றோம். இப்போ கிரிக்கெட் பாலை தூக்கி போடுறோம் அப்படின்னா அது வளைவு பாதை இயக்கம். ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டால் அது மேலே ஏறி தான் கீழே இறங்கும், அதுதான் வளைவு பாதை இயக்கம்னு சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்கிறது வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். சீரான மற்றும் சீரற்ற இயக்கம் பற்றி கொடுக்குறாங்க. சீரான இயக்கம் அப்படின்னா என்னென்னா, மகிழுந்து ஒரு மணி ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் போகுது. அடுத்த 1 மணி நேரத்தில் அடுத்த 60 கிலோமீட்டர் கிடக்குது. 3வது 1 மணி நேரத்தில் மேலும் 60 கிலோமீட்டர் கிடக்குது. அப்படின்னா அது என்னது? அதோட காலமும் அதோட தூரமும் என்ன சமமாக இருக்குது. அப்போது ரெண்டுமே சமமாக இருந்தால் அது என்னன்னு சொல்கிறோம்? சீரான இயக்கம் என்று சொல்கிறோம். கால இடைவெளியில் சம தொலைவை கடக்கின்றதுன்னு போட்டுக்கணும், கிடக்கின்றதுன்னு போட்டாங்க. சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்கின்றது.
அந்த மகிழுந்தின் இயக்கத்தை சீரான இயக்கம் என்று நாம் கூறலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு சீரற்ற இயக்கம். ஒரு பேருந்து வந்து கூட்டமான இடத்துல, கூட்டம் நெரிசல் மிகுந்த இடத்துல போகுது அப்படின்னா அதால் கரெக்டாக கடக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போது அது சீரற்ற இயக்கம். 100 மீட்டர் தொலைவை கிடக்குது, அப்புறம் 5 நிமிடத்தில் 2 கிலோமீட்டர் போகுது அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போது சரியான கால இடைவெளியில் சரியாக போனால் தான், அது சரியான தூரத்தை கடந்தால் தான் அது சீரான இயக்கம். ரெண்டுமே மாறி வந்தது அப்படின்னா அது சீரற்ற இயக்கம். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. தொலைவுனா என்ன, இடப்பெயர்ச்சினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏ என்ற புள்ளியிலிருந்து பொருள் ஒன்று நகர்வதாக கருதுவோம். இந்த கொடுக்கப்பட்ட படத்தை பாருங்கள். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. ஏபி என்ற கோட்டின் நீளம் வந்து இடப்பெயர்ச்சி ஆகும். இப்போது ஏ வந்து இங்கேருந்து இங்கே போகுது, சென்னை பீச்சிலேருந்து தாம்பரம் போகுது அப்படின்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயினில் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஸ்ட்ரெயிட் ரூட்டு தான். பீச்சிலேருந்து தாம்பரத்துக்கு டக்குன்னு இடப்பெயர்ச்சி ஆகிடலாம். அதே இது நீங்கள் பஸ் ஏறுறீங்க அப்படின்னா கோயம்பேடு போய் கோயம்பேடுலேருந்து திரும்ப இப்படி போய் இந்த இதெல்லாம் வரோம் இல்லையா, இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இது கூட உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா, இது வந்து ஏ வந்து வாசல் பக்கம்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டோட வாசல் பக்கம். பி வந்து பேக் சைடுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் வாசல்லேருந்து கிச்சன் போய், கிச்சன்லேருந்து திரும்பவும் டைனிங் ஹால் போய், டைனிங் ஹால்லேருந்து மறுபடியும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு திரும்ப வாசலுக்கு போகிறீங்க அப்படின்னா இதில் எது இடப்பெயர்ச்சி எது தொலைவு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு வாசலுக்கு போகிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் தொலைவு. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் எந்த பக்கம்லாம் சுற்றி வந்தீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பேர் தான் இடப்பெயர்ச்சி. ஓகேவா? உங்களுக்கு தொலைவில் எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், அதனால் அதை வந்து ஸ்கேலர் அளவுன்னு சொல்லுவாங்க. இதே வந்து இடப்பெயர்ச்சியில் எண் மதிப்பும் இருக்கும், இடப்பெயர்ச்சி அதாவது திசையையும் காட்டும். அப்போ அதுக்கு பேர் தான் வந்து இடப்பெயர்ச்சி. அந்த இடப்பெயர்ச்சி என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், திசையை கருதாமல் ஒரு நகரும் பொருள் கடந்த பாதையின் நீளமே அப்பொருள் கடந்த தொலைவு என கூறலாம். இதோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னாக்கா மீட்டர். தொலைவுடைய எஸ்ஐ அலகு மீட்டர். எண் மதிப்பை மட்டும்தான் இது கொண்டிருக்கு, அதனால் இதை என்னென்னு சொல்கிறோம், ஸ்கேலர் அலகுன்னு சொல்கிறோம். ஒரு மதிப்பில் ஒரு அலகில் வந்து எண் மதிப்பு மட்டும் இருந்ததுன்னா அதை ஸ்கேலர்னு சொல்லுவோம். இதே இடப்பெயர்ச்சி, நீங்கள் கிச்சனுக்கு போனீங்களா, ஹாலுக்கு போனீங்களா, டைனிங் டேபிள் போனீங்களா, எந்தெந்த பக்கம்லாம் போனீங்க, எந்த திசையில் போனீங்கிறத எல்லாத்தையும் குறிக்கிறதுக்கு பேர் இடப்பெயர்ச்சி. ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருள் ஒன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றமே என்னன்னு சொல்கிறோம், இடப்பெயர்ச்சி ஆகும். இது எண் மதிப்பு மற்றும் திசை ஆகிய இரண்டையுமே கொண்டது, அதனால் இதை என்னன்னு சொல்கிறோம், வெக்டர் அலகுன்னு சொல்கிறோம். எஸ்ஐ அலகு முறையில் இடப்பெயர்ச்சியின் அலகு மீட்டர். ஓகே, தொலைவோட அலகு, தொலைவின் எஸ்ஐ அலகும் மீட்டர் தான், ஆனால் அதில் எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், இதில் திசையும் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேகம் மற்றும் திசை வேகம் முடுக்கம் மூணுத்தையுமே சொல்கிறாங்க. வேகம் என்பது எவ்வளவு விரைவாக பொருள் போகுது, எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து வேகம். அதே இது திசை வேகம் அப்படின்னு வரும்போது மாறும். பார்க்கலாமா? கடந்த தொலைவு, இது ஒரு ஸ்கேலார் அலகு. வேகம்ங்கிறது ஒரு ஸ்கேலார் அலகு. வேகத்தில் என்ன மட்டும்தான் இருக்கும், எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். வேகத்தை அளவிட வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி பவர் -1. வேகம்னா என்ன, கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம். நேரத்தை தொலைவோட வகுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன வேகம் அப்படிங்கிறது கிடச்சிரும். அதுக்கு ஒரு கணக்கும் கொடுத்துருக்காங்க. பொருள் 16 மீட்டர் தொலைவில் 4 நொடியிலையும் 16 மீட்டர் தொலைவை 4 நொடியில் கடக்குது. மேலும் 16 மீட்டர் தொலைவை 2 நொடியிலையும் கடக்குது. ஃபஸ்ட்டு 16 மீட்டர் 4 நிமிஷத்தில் போகுது, அடுத்த 16 மீட்டர் வந்து 2 நிமிஷத்தில் போயிடுது அப்படின்னா அதோட சராசரி வேகத்தை எப்படி கணக்கு பண்ணுவேன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, மொத்த தொலைவு 16 16 32. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு, ஃபஸ்ட்டு 4 நிமிஷம், அடுத்து 2 நிமிஷம். அப்போது 32/6 அப்படின்னு போட்டால் 5.33 மீட்டர் பை வினாடி, 33 மீட்டர் பை வினாடி. எனவே பொருளின் சராசரி வேகம் கண்டுபிடிச்சிட்டாங்க. வேகத்துக்கு என்னது, கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம். அடுத்து திசை வேகம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கணக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு மழை நாளில் வானத்தில் மின்னல் ஏற்பட்டு 5 வினாடிக்கு பிறகு ஒலி கேட்டது. மின்னல் ஏற்பட்ட இடம் எவ்வளவு தொலைவில் உள்ளது என்று கண்டுபிடிக்கவும். காற்றில் ஒலியின் வேகம் வந்து 346 மீட்டர் பை வினாடி அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டு. இதை வச்சு நம்ம இப்போ வேகம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தொலைவு பை காலம். அதே இது நாம் கண்டுபிடிக்க போகிறது எவ்வளோ தொலைவில் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க முடியும். தொலைவு வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் வேகம் இன்ட்டு காலம்னு வந்துடும். வேகமும் காலமும் கொடுத்துட்டாங்க, பெருக்கி போட்டால் என்ன வரும், 1730 மீட்டரில் தான் அந்த மின்னல் ஏற்பட்டிருக்கு. அடுத்து திசை வேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் தான் வந்து திசை வேகம்.
இடப்பெயர்ச்சினா என்னென்னு பார்த்தோம் இல்லையா, அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. அதோட மாறுபாட்டு வீதம் தான் வந்து திசை வேகம். ஓரலகு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி எனப்படும். மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சியை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், திசை வேகம்னு சொல்கிறோம். இது ஒரு வெக்டர் அளவாகும். எஸ்ஐ அளவீட்டு முறையில் திசை வேகத்திற்கான அளவீடு மீட்டர் பை வினாடி பவர் -1, மீட்டர் பை வினாடி பவர் -1. திசை வேகம் என்பது இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம். வேகம் என்பது வேகம்னா என்னது, வேகம்னா தொலைவு பை காலம். திசை வேகம்னா இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம். ஒன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. வெறுமனே வேகம்னு கேட்டால் தொலைவு பை காலம், அதே திசை வேகம்னு கேட்டால் இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம். அடுத்து முடுக்கம் பார்க்க போகிறோம். முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம். திசைவேக மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாட்டை தான் என்னென்னு சொல்கிறோம், முடுக்கம்னு சொல்கிறோம். இது ஒரு வெக்டர் அளவு. எஸ்ஐ அளவீட்டில் முடுக்கத்தை என்னென்னு சொல்கிறோம், மீட்டர் பை வினாடி பவர் -2ன்னு சொல்கிறோம். வெறுமனே உங்களுக்கு எஸ்ஐ அளவீட்டில் முடுக்கத்தோட அலகு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு மீட்டர் பை வினாடி -1 -2 +1 +2ன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே தெளிவாக இருந்தால் தான் வேலை வாங்க முடியும். ஓகேவா. முடுக்கம் ஈக்குவல் டு திசைவேகம் மாற்றம் பை எடுத்துக்கொண்ட நேரம். முடுக்கம் ஈக்குவல் டு திசைவேகம் மாற்றம் பை எடுத்துக்கொண்ட நேரம். நீங்கள் வேணால் ஃபிசிக்ஸில் எந்தெந்த அலகுக்கு என்னென்ன யூனிட்டு என்னென்ன சமன்பாடு அப்படிங்கிறத தனியாக எழுதி வச்சு படிக்கலாம். அது ஒன்றும் தப்பே இல்லை, ரொம்ப பெஸ்ட் அது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நான் வேலை பார்க்கும்போது எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறீங்கல்ல, அந்த மாதிரி படிக்கலாம். எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. அடிக்கடி பார்க்கும்போது தானாகவே மனசில் பதிஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து திசைவேக மாற்றம் பை எடுத்துக்கொண்ட நேரம்னு சொல்கிறோம் இல்லையா, இறுதி திசைவேகம் பை தொடக்க திசைவேகம். திசைவேக மாற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதையும் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதையும். ஏன் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதை ஃபஸ்ட்டில் போடுறாங்க அப்படின்னா, இறுதி திசைவேகம் தான் அதிகமாக இருக்கும், அதனால் முன்னாடி போட்டுட்டு மைனஸ் பண்ணுறாங்க. இறுதி திசை வேகத்துக்கு வந்து வின்னும் தொடக்க திசை வேகத்துக்கு யூன்னும் கொடுக்குறாங்க. டீங்கிறது காலம், டீங்கிறது காலத்தை குறிக்கும். அடுத்து பொருள் ஒன்று தனது திசையை மாற்றாமல் நேர்கோட்டில் இயங்கும் ஒரு நிகழ்வினை கருதுவோம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டிலிருந்து வி வந்து நான் சொன்னேன் இல்லையா, வி வந்து கிரேட்டரு, யூ தான் வந்து லெஸ் எனில், அதாவது இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட அதிகமாக இருப்பதால் திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல அதிகரிக்குது. மேலும் முடுக்கம் நேர் மதிப்பு பெறுகிறது. ஒருவேளை இறுதி திசைவேகம் கம்மியாக இருந்து தொடக்க திசைவேகம் அதிகமாக இருந்ததுன்னா திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல குறையும் மற்றும் முடுக்கம் எதிர் மதிப்பு பெறும், ஆப்போசிட்டாக போகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போக போக குறைச்சிக்கிட்டே போனோம்னா அது எதிர் முடுக்கத்துக்கு கொண்டு போகும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்து உதாரணமாக முடுக்கத்தின் மதிப்பு -2 மீட்டர் வினாடி பவர் -2 எனில் அதை என்னன்னு சொல்கிறோம், எதிர் முடுக்கம் என்று கூறலாம். இந்த எதிர் முடுக்கத்தை தான் என்னன்னு சொல்கிறோம், வேக இறக்கம் அல்லது வேக ஒடுக்கம்னு சொல்கிறோம். வேக இறக்கம் வேக ஒடுக்கம்னா என்னென்னு கேட்டுருவாங்க, அது எதிர் முடுக்கம். இப்போ A = 0 அப்படின்னா அது சுழி மதிப்பை பெறுது. அதே மைனஸில் போனால் அது எதிர் முடுக்கம், ப்ளஸில் போனால் நேர் முடுக்கம். ஓகேவா. அதிகரித்தா நேர் முடுக்கம், குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா எதிர் முடுக்கம். நேர்கோட்டு இயக்கத்தின் வரைபட விளக்கம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா தொலைவு இல்லைனா இடப்பெயர்ச்சி, தொலைவு இடப்பெயர்ச்சி இல்லைனா வேகம் திசைவேகம், இது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி வச்சு உங்களுக்கு கோடு போட்டு காட்ட போகிறாங்க. இந்த ஸ்பீடில் இந்த பண்ணுச்சு, இந்த ஸ்பீடில் இந்த பண்ணுச்சு, இது என்ன வேகம், இது என்ன இயக்கம் அப்படின்னு கேட்க போகிறாங்க. பார்க்கலாமா. ஒரு நபர் நடந்த தூரத்தை காட்டுது. ஃபஸ்ட்டு 0ல் தொடங்குறாரு, 0 தொலைவு தான் போயிருக்காரு. 5 நிமிஷத்தில் 500 மீட்ரு போயிட்டார். 10 நிமிஷத்தில் 1000 மீட்ரு, 15 நிமிஷத்தில் 1500 மீட்ரு, பயங்கர ஸ்பீடு. 20 மீட்டரில் 2000 மீட்ரு போயிட்டார். 25 நிமிஷத்தில் 2500 தூரம் போயிட்டார். சரி, இப்போ சொல்லுங்கள், அவர் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் எவ்வளோ தூரம் போகிறாருன்னு பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் எவ்வளோ தூரம் போயிருக்காரு, 500 மீட்டர் போகிறாரு. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 500 மீட்டர் போகிறாரு. இவர் எப்படி போயிருக்காரு அப்படின்னு கோடு போட்டு காட்டியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அவரோட நேரத்துக்கும் தூரத்துக்கும் பாருங்கள், தொலைவு கால வரைபடத்தை கவனித்தால் நாம் சில கருத்துக்களை புரிந்து கொள்ளலாம். முதலாவது அவர் என்ன செய்கிறாரு, கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கடந்த தொலைவிற்கும் காலத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு வரைபடத்தில் ஒரு நேர்கோடாக இருக்குது. மேலும் அவர் சம கால இடைவெளியில் சம தொலைவுகளை கடந்து சென்றதையும் அந்த நேர்கோட்டை வச்சு நம்ம பார்க்க முடியுது. அந்த நபர் மாறாத வேகத்தில் நடந்து சென்றதையும் தீர்மானிக்க முடிகிறது. இது எல்லாமே வந்து
இந்த டேப்லெட் காலத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் இந்த அட்டவணையை பார்த்தீங்க, இந்த சைடு தொலைவு மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே காலம் நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் சம தொலைவில் போனதுனால இது ஒரு நேர்கோடாக இருக்குது அப்படிங்கிறத விளக்கி இருக்காங்க. அடுத்து, அந்த நபர் நடந்து சென்ற வேகத்தை நீங்கள் கணக்கிட்டு கூற முடியுமா? ஆம், உங்களால் முடியும். ஏன் அப்படின்னா, கடந்த தொலைவு எடுத்துக்கொண்ட நேரத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு என்னது, 500/5. 500/5 அப்படின்னா அவரோடது என்னது, 100 மீட்டர்/வினாடி. இதே மாதிரியே நடந்து போகிறவங்களோட சைக்கிளில் போகிறவங்க, மகிழுந்தில் போகிறவங்கள ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்து போகிறவங்க கோடு வந்து கொஞ்சம் சாய்வாக இருந்தால், சைக்கிளில் போகிறவங்களோட கோட்டோட சாய்வு கொஞ்சம் உயரமாக இருக்கும். மகிழுந்தில் போகிறவங்களோட கோடு இன்னும் கொஞ்சம் சாய்வாக இருக்கும். இதே ஏரோப்ளேனில் போனால் இன்னும் கொஞ்சம் சாய்வு அதிகரிக்கும். அந்த லாஜிக்கை தான் கொடுத்துருக்காங்க. வேகம் அதிகரிக்க அதிகரிக்க தொலைவு கால வரைபடத்தில் அதோட சாய்வு அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லி ஒப்பிட்டிருக்காங்க. அடுத்து, சீரற்ற இயக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. முடுக்குவிக்கப்பட்ட இயக்கத்திற்கான தொலைவு கால வரைபடத்தையும் நாம் வரையலாம். சீரற்ற இயக்கத்துக்கு வரைய போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 வினாடியில் 1 மீட்டரும், 4 வினாடியில் 4 மீட்டரும், 6 வினாடியில் 9 மீட்டரும் மாறி மாறி போயிருக்காரு இல்லையா, அது இந்த மாதிரி வளைவாக வரும். அது வந்து சீரற்ற முடுக்கம் அப்படின்னு வரும்போது இது எப்படி வேணால் இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு பாருங்கள். சீரான இயக்கத்தில் கிடைத்த நேர்கோடு போல் இல்லாமல் இது வந்து வளைஞ்சிருக்கு. அதனால் இது சீரற்ற இயக்கம். வெறுமனே இந்த பிக்சரை கொடுத்துட்டு கூட கேட்கலாம் உங்களுக்கு. அடுத்து, திசைவேகம் கால வரைபடம். பொருள் ஒன்றின் திசைவேகம் அதே தான், சேம் தான். இதில் திசைவேகத்தை கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே என்ன கொடுத்தாங்க, தூரமும் காலமும் மட்டும்தான் கொடுத்தாங்க. காலத்தில் காலமே தான் இருக்கும். திசைவேக கால வரைபடம்ல அதான் இருக்கும். பாருங்கள், திசைவேக கால வரைபடத்தை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து சீரான திசைவேகத்தை காட்டுது. இது சீரான திசைவேகத்தை காட்டுது. சீரான திசைவேகத்தில் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு சீரான திசைவேகத்தில் பொருள் செல்லுது அப்படின்னா அதோட திசைவேகத்தையும் கால இடைவெளியையும் பெருக்கினால் கிடைப்பது அப்பொருளின் இடப்பெயர்ச்சி. ஃபஸ்ட் நம்ம படித்ததை அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. தொடக்க இடப்பெயர்ச்சி, தொடக்க வேகம், இறுதி வேகம், அதை மைனஸ் பண்ணி கீழே காலத்தோட வகுத்தா நமக்கு இடப்பெயர்ச்சி கிடைக்கும்னு சொன்னாங்க. அதையே தான் இங்கே திருப்பி சொல்லியிருக்காங்க. சீரான திசைவேகத்தில் இருக்கும்போது கால இடைவெளியையும் திசைவேகத்தையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், இடப்பெயர்ச்சி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இடப்பெயர்ச்சியை கொண்டு வந்துடலாம். எதையும் பெருக்கினா அதோட திசைவேகத்தில் செல்லும்போது அதன் திசைவேகத்தையும் கால இடைவெளியையும் பெருக்கினா நமக்கு இடப்பெயர்ச்சி வந்துடும். எப்போ அப்படின்னா, பொருள் சீரான திசைவேகத்தில் இயங்கும் போது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பளவு அதே மாதிரி திசைவேக கால வரைகோட்டில் கிடைக்கிற பரப்பளவு வந்து இடப்பெயர்ச்சியின் எண் மதிப்பிற்கு சமமாக இருக்கும். அப்படியே பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஒரு பொருள் சீரான திசைவேகத்தில் இருக்குது அப்படின்னா அதோட இடைவெளியை பெருக்கினா என்ன கிடைக்கும், இடப்பெயர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி அந்த கால வரைபடத்தில் இருக்கு இல்லையா, இந்த பிக்சரோட பரப்பளவை கண்டுபிடிச்சா என்ன கிடைச்சிடும், இடப்பெயர்ச்சி கிடைச்சிடும் அப்படிங்கிறது லாஜிக்கு படிச்சுக்கோங்க. இப்போ எஸ்ஸுங்கிறது இடப்பெயர்ச்சி அப்படின்னா AC × CD கொடுத்துட்டாங்க. செவ்வகம் ACDயின் பரப்பளவு இதில் நிழலாக்கப்பட்டிருக்கு. இப்போ இது என்னது, எதை கொண்டு வருது, எஸ்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் எஸ்ன்னு போட்டிருக்காங்க. எஸ்ஸுங்கிறது இடப்பெயர்ச்சியை குறிக்கும். அடுத்து, சீராக முடுக்கப்பட்ட இயக்கத்தினையும் அதன் திசைவேகத்தினையும் கால வரைபடத்துலேருந்து நம்ம அறியலாம். 5 வினாடி காலத்தில் அதன் திசைவேகமானது பதிவு செய்யப்படுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர்னால என்ன கொண்டு வர முடியுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். 2 சொன்னேன் இல்லையா, அதை திரும்பவும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து, சீராக முடுக்கப்பட்ட இயக்கம் 5, 9, 10, 18 இது எல்லாமே 9ல் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்லையா. அப்போ இது என்னது, சீரான திசைவேகம். இதுலேயும் நேர்கோடு வருது, அதை காட்டுறாங்க பாருங்கள். இந்த நேர்கோடு இல்லையா, இது வந்து சீராக முடுக்கப்பட்ட இயக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், சீரான திசைவேகத்தை பார்த்தோம். இப்போ சீராக முடுக்கப்பட்ட இயக்கத்தை பார்க்குறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. திசைவேக கால வரைபடத்துலேருந்து மகிழுந்து எவ்வளவு தொலைவு சென்றுள்ளதுங்கிறதையும் முடிவு செய்யலாம். அதே மாதிரி திசைவேக கால வரைபடத்தில் உள்ள பரப்பளவானது மகிழுந்து ஒன்று கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் கடந்து சென்ற தொலைவு, அதாவது இடப்பெயர்ச்சியும் இதில் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ தொலைவு போச்சு அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. மகிழுந்தின் திசைவேகத்தின் எண் மதிப்பு அதன் முடுக்கத்தினால் மாறுவதால் மகிழுந்து பயணம் செய்த தொலைவானது திசைவேகம் மைனஸ் கால வரைபடத்தில் உள்ள பரப்பளவு ABCDE மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே ABCDEங்கிறது என்னது பாருங்கள், நிலநடப்பட்ட பகுதியோட பரப்பளவை நாம் அதோட இடப்பெயர்ச்சிக்கும் சமமாக இருக்கும் அப்படிங்கிற லாஜிக்கை சொல்லியிருக்காங்க. இதில்
நிழலிடப்பட்ட பகுதி தான் வந்து இடப்பெயர்ச்சி. முன்னாடியே சொன்னாங்க இல்லையா, அதே சேம் தான். இந்த நிழலிடப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, ABCDE இதோட பரப்பளவு எதுக்கு சமமாக இருக்கும்? இடப்பெயர்ச்சிக்கு. S = பரப்பளவு ABCDEன்னு கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த டைப்பில் பண்ணலான்னு 2 டைப் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் வந்து செவ்வகம் இருக்கா, முக்கோணம் இருக்கா? பாருங்கள், பிக்சரை பாருங்கள். இது செவ்வகம், இது முக்கோணம் 2 இருக்கா? இதை இன்னொரு டைப்பில் பார்த்தா இது சரிவகம்னு சொல்கிறாங்க, இன்னொரு டைப்பில் பார்த்தா இதை நாற்கரம்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் எந்த டைப்பில் பண்ணாலும் நமக்கு இடப்பெயர்ச்சி கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. இதில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ABCDE. இதில் இணைக்கப்பட்ட தூரங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா BC தான் இதில் தூரம். காலம் இங்கே கீழே இருக்கு இல்லையா, அப்போது இணை பக்கங்கள்னு கொடுத்தாக்கா ஏவும் பியும் வரும், சியும் இயும் வரும். அப்போது இணை பக்கங்களுக்கு அது வரும். படித்து பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இது பாருங்கள், பரப்பளவு ABCDயில் செவ்வகத்தினோட பரப்பளவு ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பளவை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? இடப்பெயர்ச்சி கிடச்சிரும். அப்படிங்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. AB × BC இன்ட்டு ஆஃப் BH இல்லையா, AD × BE. இது வந்து முக்கோணத்தோடது, இது வந்து செவ்வகத்தோடது கொடுத்துட்டாங்க. அடுத்து இதையே சரிவகமாகவும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஆஃப் BH × ஆஃப் A + B × H தானே சரிவகத்தோட பரப்பளவு, அதுதான் கொடுத்துருக்காங்க. இதை ஏவாகவும் இதை பியாகவும் இதை ஹெச்சாகவும் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டைப்லையும் நாம் கணக்கு போட்டு அதாவது இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிவகத்தாகவும் கண்டுபிடிக்கலாம், சரிவகம் வழியாகவும் கண்டுபிடிக்கலாம், செவ்வகம் முக்கோணம் இந்த வழியிலையும் கண்டுபிடிக்கலாம். இந்த வழியில் கண்டுபிடிச்சா இந்த நம்பர்ஸில் முடியும். இங்கே லெட்டர்ஸ் நம்பர் கிடையாது இல்லையா, லெட்டர்ஸோட முடிஞ்சிடுது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நிதானமாக படித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். செவ்வகத்தின் பரப்பளவு ABCD ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பளவு ADEன்னு கொடுத்துட்டாங்க. அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி காட்டிட்டாங்க. இதோட முடிஞ்சிருச்சு. நம்பர் இல்லையா, நம்பர் இல்லைல்ல, அதனால் வெறும் லெட்டரோட முடிஞ்சிருச்சு. அதையே தான் இங்கே நாட்கரமாகவும் கொடுத்துருக்காங்க, சரிவகமாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த மாதிரி பார்த்தாலும் அந்த மாதிரி இது மேட்ச் ஆகும். அதனால் சரிவகத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வாகனத்தில் உள்ள வேகமானியை பற்றி சொல்லியிருக்காங்க. வாகனத்திலோட வேகமானி எந்த மாதிரி அப்படின்னா, நம்ம பைக்கில் போகிறோம் இல்லையா, அப்போது சராசரி திசை வேகம் நாம் இப்போ டக்குன்னு என்ன வேகத்தில் இருக்கோம், வேகம் அப்படிங்கிறதும் சமமாக இருக்கும். உடனடி திசை வேகம் என்ன அப்படிங்கிறதும் சமமாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மீட்டரில் பார்க்குறோம் இல்லையா, நீங்கள் பைக்கில் போனாலும் காரில் போனாலும் ஒரு வேகத்தை பார்க்குறோம் இல்லையா, அந்த வேகத்துக்கான லாஜிக் கொடுத்துருக்காங்க. ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசை வேகமும் உடனடி திசை வேகமும் சமம். இந்த லாஜிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பாக்ஸில் இருக்குது. நீங்கள் பைக்கில் ஓட்டும் போதெல்லாம் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசை வேகமும் உடனடியாக நம்ம பார்க்குற வேகமும் சமங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கூட கொடுத்துருவாங்க. அடுத்து பாருங்கள், உடனடி திசைவேகம் என்பதை அப்பொருளின் திசைவேகம் என்றும் உடனடி வேகம் அல்லது வேகம் என்றும் கூறலாம். எப்படி வேணால் கூறலாம், ஆனால் ரெண்டுமே சமம். உடனடி வேகம், சராசரி திசைவேகம் ரெண்டும் சமம். இதுக்கு அடுத்து நாம் முக்கியமானது இயக்க சமன்பாடுகள் தான் பார்க்க போகிறோம். நியூட்டன் ஒரு பொருளின் இயக்கத்தை ஆய்வு செய்ததன் விளைவாக 3 சமன்பாடுகளை கொண்டு வந்தார். இந்த 3 இயக்க சமன்பாடுகளை கொண்டு வந்தவர் யார்? நியூட்டன். அவர் எதை என்னென்னு வச்சுட்டா இருப்பாருங்க. இங்கே ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது முடுக்கம், ஏங்கிறது முடுக்கம், டீங்கிறது காலம், யூங்கிறது தொடக்க திசைவேகம், விங்கிறது இறுதி திசைவேகம். அப்படின்னா இடப்பெயர்ச்சி சமன்பாட்டை பார்க்க போகிறோம். நியூட்டனோட சமன்பாடு என்னது? இயக்க சமன்பாடு. இடப்பெயர்ச்சியை பற்றி கூறுற சமன்பாடு தான் வந்து நியூட்டனின் 3 சமன்பாடுகள். முதல் சமன்பாடு V = U + AT. அடுத்து S = UT + ½ AT². அடுத்து V² = U² + 2AS. இங்கே ஸ்கொயர்டுன்னு வரும்போது ஆன்சர்லேயும் ஸ்கொயர்டுன்னு வருது, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா, இந்த 3 சமன்பாடையும் எப்படி விளக்கியிருக்காங்கங்கிறத சொல்ல போகிறேன். இந்த பிக்சரை வச்சு தான் 3 சமன்பாடுமே வரும். திசை வேகம், காலம். இந்த Dங்கிற பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி Bங்கிற பாயிண்டில் ஒரு மகிழ் வந்து முடியுதுன்னு வச்சுக்கோங்க, போய் நிற்கிது பாருங்கள். D என்ற தொடக்க புள்ளியிலிருந்து U என்ற திசைவேகத்துடன் இயங்கும் பொருளொன்றின் திசைவேகம் தொடர்ச்சியாக அதிகரித்து T காலத்திற்கு பின்பு B என்ற புள்ளியை அப்பொருள் அடைகிறது. இங்கே எந்த நம்பரும் கிடையாது. இந்த லெட்டர்ஸை வச்சு தான் நம்ம சமன்பாடை கொண்டு வர போகிறோம். முதல் இயக்க சமன்பாடு எழுதிக்கோங்க. பொருளின் தொடக்க திசைவேகம் என்ன அப்படின்னா U = OD = EB. இந்த நம்ம UVTன்னு பார்த்தோம்ல, யூங்கிறது என்ன, விங்கிறது என்ன, டீங்கிறது என்ன அப்படிங்கிறத அந்த பிக்சரை வச்சு போட்டிருக்காங்க. அந்த பிக்சரில் விங்கிறது எங்கே போய் முடியும், டீங்கிறது எங்கே போய் முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் புக்கை வச்சுட்டு பார்த்துக்கோங்க.
அதை தான் வந்து லெட்டர்ஸாக மாற்றிருக்காங்க. யூங்கிறது என்னது தொடக்க திசைவேகம் ஓடி இல்லைன்னா இஏ. பாருங்கள், யூங்கிறது ஓடி இல்லைன்னா இஏ. இது இருக்குல்ல, தொடக்க திசைவேகம் ஒன்று ஓடியாக இருக்கணும் இல்லைன்னா இஏவாக இருக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போது விங்கிறது இறுதி திசைவேகம் என்னவாக இருக்கும்? ஓசி இல்லைன்னா இபியாக இருக்கும். பார்க்கலாமா? பாருங்கள், ஓசி இல்லைன்னா இபியாக இருக்கும். இதுதான் இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். போட்டிருக்காங்க. இந்த இதை வச்சு தான் கொண்டு வராங்க. முதல் இயக்க சமன்பாடு என்னன்னு பாருங்கள். திசைவேக மாறுபாடு பை காலம். திசைவேகங்கிறது இறுதி திசைவேகம் மை தொடக்க திசைவேகம். முதல் சமன்பாடு பாருங்கள். வரையறையின்படி முடுக்கம் ஏ அப்படின்னா திசைவேக மாறுபாடு பை காலம் இல்லையா? இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசைவேகம். பாருங்கள், ஓசி ஓடி, அதாவது இறுதி திசைவேகம். இறுதி திசைவேகம் என்னமா இருக்கும் அப்படின்னா தொடக்க திசைவேகத்தோட ஏடியையும் பெருக்குனா முடுக்கத்தையும் காலத்தையும் பெருக்கி தொடக்க திசைவேகத்தோட கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? இறுதி திசைவேகம் கிடைக்குங்கிறது தான் ஃபார்முலா. முதல் சமன்பாடு என்ன அப்படின்னா வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் அட்டுன்னு படிச்சுக்கோங்க, இல்லை ஏடின்னு படிச்சுக்கோங்க. இதில் ஏங்கிறது முடுக்கம், டிங்கிறது காலம். வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடிங்கிறது தான் முதல் சமன்பாடு. இரண்டாவது சமன்பாடு பாருங்கள். நாற்கரம், செவ்வகம், முக்கோணம் எல்லாமே கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு காட்டினாங்க. திரும்ப மறுபடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் வந்து இரண்டாவது சமன்பாடு. எஸ் ஈக்குவல் டு, எஸ்ங்கிறது என்னது? இடப்பெயர்ச்சி. எஸ்ங்கிறது இடப்பெயர்ச்சி. யூடி ப்ளஸ் யூங்கிறது என்னது? தொடக்க திசைவேகம். டிங்கிறது காலம். தொடக்க திசைவேகத்தையும் காலத்தையும் பெருக்கி ஆஃப் ஏடி. ஏடிங்கிறது ஏங்கிறது முடுக்கம், டிங்கிறது காலம். காலத்தை ஸ்கொயர்ட் பண்ணணும். ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு டி ஸ்கொயர்டு வந்தால் தான் என்ன வரும்? இடப்பெயர்ச்சி கிடைக்குன்றாங்க. யூடி ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஏடி ஸ்கொயர்டு. இதான் வந்து இரண்டாவது சமன்பாடு. இரண்டு அட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டு அட்டு, ஆஃப் அட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி அட்டு தான் வருது. ஆனால் ஃபஸ்ட்டு யூடி, அடுத்து கடைசியில் ஏடிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியல, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையே அவங்க வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ண கொஷின் கேட்டால் உங்களுக்கு தடுமாறிடும். அதனால் புரிஞ்சே படிங்க. யூங்கிறது என்ன, டிங்கிறது என்னன்னு ஞாபகத்தில் வச்சுட்டு படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்படி படிக்கணும் அப்படின்னா முதல்ல யூனா என்னன்னு எழுதி 2 நாளைக்கு படிங்க. 3வது நாள் இந்த ஃபார்முலாவை எடுத்து பாருங்கள், ஈஸியாக புரியும். அடுத்து மூன்றாவது இயக்க சமன்பாடு. டி காலத்தில் பொருள் கடந்த தொலைவை வரைபடத்தில் நாற்கர பரப்பளவானது குறிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. டிஓஇபி என்பது இங்கே சரிவகத்தையும் குறிக்கும், டிஓஇபிங்கிறது இங்கே நாற்கரத்தையும் குறிக்கும். ஓகேவா? எஸ் ஈக்குவல் டு சரிவகம். டிஓஇபியின் பரப்பளவு ஆஃப் இன்ட்டு இணைப்பக்க நீளங்களின் கூடுதல் இன்ட்டு இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஆஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹச்சுங்கிறது தானே, ஞாபகப்படுத்திக்கோங்க. எஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு யூ ப்ளஸ் வி இன்ட்டு டி. இப்போ இதுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ASன்னு வரும். இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதை கொண்டு வந்து காட்டுறாங்க. இந்த ஃபார்முலா இப்படி மாறி இருக்குது. எப்படி மாறி இருக்குது? வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு 2AS. செகண்டில் வந்து ரெண்டாவது சமன்பாட்டில் 2 தடவை அட்டு வரும். யூடி ஏடின்னு வரும், ஏடி ஸ்கொயர்டுன்னு வரும். அதே மூணாவது சமன்பாட்டில் 2ASன்னு வரும். வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ASங்கிறது தான் மூன்றாவது சமன்பாடு. நியூட்டனின் மூன்றாவது சமன்பாடு வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2AS. அடுத்து பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் சூப்பர் எக்ஸாம்பிள். பாருங்கள், நாம் காரில் போயிட்டுருக்கோம், வேகத்தடையை பயன்படுத்துகிறோம். வேகத்தடையை பயன்படுத்தும் போது 6 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு முடுக்கத்தை அது செலுத்துது. திசைவேகத்தை எதிர் திசையில் ஏற்படுத்துது. எதிர் திசைனா என்னது? மைனஸ். ஓகேவா? ஆப்போசிட்டில் நிப்பாட்டத்துக்கு போகுது. எதிர் திசையில் ஏற்படுத்துகிறது. நிறுத்த கருவியை பயன்படுத்திய பிறகு 2 வினாடி கழித்து மகிழ்ந்து நின்றது. இக்கால இடைவெளியில் அது கடந்த தொலைவை கூடுங்க. அது ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, நம்ம பிரேக்கை அழுத்துகிறோம். பிரேக்கை அழுத்தும் போது இது 2 வினாடி கழித்து போய் வண்டி நிற்கிது. அப்போ அது எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கொடுக்கப்பட்ட தகவல் என்ன? முடுக்கம் ஏ ஈக்குவல் டு மைனஸ் எதிர் திசைன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, -6 வினாடி ஸ்கொயர். ஏங்கிறது -6, டிங்கிறது 2. இப்போ இறுதி வேகம் வந்து வி 0, இறுதியில் நின்றுடுது. அப்போ தொடக்க திசை வேகம் நமக்கு வேணும். தொடக்க திசை வேகம் பார்க்கலாமா? வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடிங்கிறதுலேருந்து கொண்டு வராங்க. யூ ப்ளஸ் ஏங்கிறது என்ன? -6.
டீங்கிறது 2, அப்போது u மைனஸ் 12ன்னு வந்துடும். 6 × 2 12ன்னு வருதா, அப்போ u ஈக்குவல் ப்ளஸ் 12ன்னு கிடச்சிரும். u இந்தாண்ட வரும்போது ப்ளஸ் 12 ஆயிடும். சரி, இப்போ நமக்கு u கிடச்சிச்சு. uங்கிறது என்ன, தொடக்க திசைவேகம். அதை இப்போ அப்ளை பண்ணுறாங்க. uங்கிறதுக்கு என்ன 12 கொடுத்துட்டாங்க. uங்கிறதுக்கு 12 × 2, டீங்கிறது 2 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 6, a t ஸ்கொயர்டு, ஏக்கு மைனஸ் 6, டீக்கு டி ஸ்கொயர்டுக்கு 2 தடவை போட்டாங்க. டீங்கிறது காலம். அவ்வளோதான். எஸ், இது அப்ளை பண்ணாக்கா 24 மைனஸ் 12, அப்போது 12 அப்படிங்கிறது தான் ஆன்சராக கிடைக்கும். அதோட இடப்பெயர்ச்சி என்னவாக இருக்கும், நிறுத்த கருவியை பயன்படுத்திய பின்னர் மகிழுந்து ஓய்வு நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, எவ்வளோ தூரம் போச்சு. இடப்பெயர்ச்சி என்ன, 12. நியூட்டனோடது எதை தான் காட்டும், இடப்பெயர்ச்சியை தான் காட்டும். அதுக்கு தான் அவர் 3 கொடுத்துருக்காரு. இந்த 3 லாஜிக்கை வச்சு நிறைய நார்மல் லைஃப்பில் நிறைய நடக்குது. அதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லிட்டாங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக வண்டி போயிட்டே இருக்கு, இந்த டயத்தில் பிரேக் அழுத்தினா அது இந்த இடத்துல போய் நிற்கிது. அப்போ அது எவ்வளோ தூரத்தில் போய் நின்றுச்சு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். 12 மீட்டர் தொலைவில் போய் அது நிற்கிது. அப்போனா நடைமுறையில் அவரோட இயக்க சமன்பாடு எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி. அதில் 2 ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். முதலும் 2, ரெண்டாவதையுமே கொடுத்துருக்காங்க. எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்டு. ஆஃப் வருது இல்லையா, யூடி அட்டு 2 தடவை வந்தாலே இது ரெண்டாவது இயக்க சமன்பாடுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இதில் எது பயன்படுதுன்னு கூட கேட்கலாம், இல்லை இந்த சமன்பாட்டை கொடுத்துட்டு இது எத்தனாவது சமன்பாடுன்னு கூட கேட்கலாம். அடுத்து ஒரு செயல்பாடு கொடுத்து அடுத்த சமன்பாட்டை விளக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கல்லை கீழே தூக்கி போடுறீங்க, ஒரு எரேசரை கீழே தூக்கி போடுறீங்க. ரெண்டும் ஒரு ஏறக்குறைய ஒரு சராசரியான நேரத்தில் தான் வருது. அதே இது ஒரு கல்லையும் காகிதத்தையும் தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும், ரெண்டுமே கீழே வர்றதுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். காகிதம் பொறுமையாக வரும், கல் சீக்கிரம் வந்துடும். இந்த மாதிரி லேட் ஆகிறதுக்கு காரணம் காற்று ஒரு தடையை ஏற்படுத்துது, அதனால தான் சொல்லியிருக்காங்க. இதே காற்று இல்லாத வெற்றிடத்தில் இந்த 3 பொருளை போட்டாலும் எல்லாமே ஒரே டயத்தில் கீழே விடும். அதனால் முடுக்கத்துக்கு பொருளின் நிறையை பொறுத்தது கிடையாது, கிராவிட்டியை பொறுத்தது அப்படிங்கிறத சொல்லி அதனால தான் நம்ம ஜியை பயன்படுத்துகிறோம். ஏக்கு பதிலாக என்னத்தை பயன்படுத்துகிறோம், ஜியை பிரதியிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலியமாக தான் இந்த வாய்ப்பாடு எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. காற்று இல்லாத இடத்துல எல்லா பொருளுமே கீழே தான் விழும். அப்போது அதோட கிராவிட்டியை பொறுத்து தான் தடையின்றி பொருட்கள் கீழே விழுறதுக்கான வாய்ப்பாடை கொண்டு வராங்க. கீழே விழும் பொருட்களுக்கான சமன்பாடுகளை பெறது, தடையின்றி தானே விழும் பொருட்கள் அதன் ஆரம்ப திசைவேகம் u = 0. எனவே கீழ்காணும் சமன்பாடுகளை பெற முடியும். ஜி வந்ததுன்னா அது என்னது தான், அது கிராவிட்டிக்கான சமன்பாடு. 3 இருக்குது பாருங்கள். v = gt, s = ½ gt ஸ்கொயர்டு, v ஸ்கொயர்டு = 2gh அப்படிங்கிற 3 சமன்பாட்டையும் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் சுழி திசைவேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை பெற்றிருக்க முடியுமா, முடியும். ஒரு பொருளை செங்குத்தாக மேலே தூக்கி எறிந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து போகும். அதோட பெரும உயரத்தை அது அடையும் போது அதோட முடுக்கம் எப்படி இருக்கும், பெரும உயரத்தை அடைந்த நிலையில் சுழி மதிப்பை அது பெறுது. அப்போது அப்பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக இருக்கும். இதில் என்ன ஒரு கொஷின் இல்லை, ஒரு ஆன்சர் இல்லை, இது என்னத்தை படிக்கிறதுன்னு நினைக்காதீங்க. இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஒரு பொருள் சுழி திசைவேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை பெற்றிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டு முடியும் முடியாது அப்படின்லாம் கொடுத்துக்கலாம் சான்ஸ் இருக்குது. அதனால் லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் போக போக அதோட திசைவேகம் படிப்படியாக குறைஞ்சிட்டே இருந்து ஒரு இடத்துல அது நிற்கும். அது நிற்கும்போது அது பெற முடுக்கத்துக்கும் புவியீர்ப்பு முடுக்கமும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி ஏக்கு பதிலாக -g என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கீழ் நோக்கி செல்லும்போது +g. இதே மேலே போகும்போது கிராவிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும், கீழே வரும்போது கிராவிட்டி அதிகமாகும். மேலே போகும்போது -gனும் கீழே போகும்போது +g அப்படின்னும் எடுத்துக்கணும். நீங்கள் உன்னிப்பாக நோக்கினால் கயிற்றை விடுவிக்கும் போது கல்லானது வட்டப்பாதையில் தொடுகோட்டின் வழியே நேர்கோட்டில் இயங்கும். கையில் கல்லை கட்டி, கையில் இல்லை கயத்தில் கல்லை கட்டி அந்த கயரை கையில் பிடிச்சிக்கிட்டு சுற்றி பாருங்கள். சுற்றும் போது உங்களுக்கு ஒரு இழு விசை கிடைக்குதா இல்லை ஃபோர்ஸ் கிடைக்குதா, உங்களை அந்த கயிறு தள்ளுதா இல்லை உங்கள் கையை பிடிச்சி அந்த கயிறு இழுக்குதா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஒவ்வொரு புள்ளிலையும் அது சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அது முடுக்கம் மாறிக்கிட்டே இருக்குது.
திசைவேகம் அதுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை சுற்றிக்கிட்டே இருக்கிறத டக்குன்னு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பாயிண்டில் நீங்கள் விடுறீங்களோ அதே பாயிண்டில் அது நேர்கோட்டில் வெளில போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. உதாரணமாக இந்த மாதிரி இது வந்து ஒரு சீரான முடுக்குவிக்கப்பட்ட இயக்கமாகும். பொருள் ஒன்று வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்லும்போது திசை மாறுவதால், அப்போ அந்த சுற்றிக்கிட்டே இருக்கும்போது திசை மாறிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி திசை வேகமும் மாறுது. எனவே இது ஒரு முடுக்குவிக்கப்பட்ட இயக்கமாகும். உதாரணமாக பூமி சூரியனை சுற்றி வருவது, நிலவு பூமியை சுற்றி வருவது, கடிகாரத்தின் வினாடி முள் இயக்கம், இது எல்லாமே என்னதான் அது சீரான வட்ட இயக்கமாகும். எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கயத்தை கட்டி சுற்றும் போது என்ன ஆகும் அப்படிங்கிறத கூட கேட்கலாம். அதன் முனையில் ஒரு சிறிய கல்லை ஒன்றை கட்டவும், அக்கல்லானது வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் சுற்றுமாறு கயிற்றின் மற்றொரு முனையை கொண்டு சுற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நூலை கையிலிருந்து விடுவிக்கும் போது கல்லானது விலகி செல்லும். கயிற்றை விடுவித்த போது கல்லானது எந்த திசையில் செல்லும் என்பதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கல்லானது வட்டப்பாதையின் தொடுகோட்டின் வழியே நேர்கோட்டில் இயங்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பாருங்க, சுற்றும் போது அது வெளியில் போகிறது நேர்கோட்டில் தான் போவோம். அது சுற்றும் போதும் அது என்ன பண்ணும், வட்டப்பாதையில் தான் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமுக்கும் அதோட வேகமும் சுற்றிக்கிட்டு இருக்கும், திசை வேகமும் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள். இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்து என்னென்னலாம் இருக்குது அதே மாதிரியே. பூமி சூரியனை சுற்றி வருவது, நிலவு பூமியை சுற்றி வருவது, கடிகாரத்தில் வினாடி முள் சுற்றுறது, எல்லாமே என்ன இயக்கம், சீரான வட்ட இயக்கம். ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் சுற்றி வரும் ஒரு பொருளானது ஒரு சுற்றுக்கு பின் தொடக்க நிலைக்கு திரும்பி வர எடுத்துக்கொண்ட காலம் t எனில் அதன் வேகம் v பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. ஒன்றும் இல்லை, நேர்கோட்டில் போகும்போது அதோட வேகத்தை கணக்கிட நம்ம என்ன பண்ணோம், வட்டத்தில் சுற்றி வருது, ஒரு பொருள் வட்டத்தில் சுற்றி வருது அப்படின்னா அந்த வட்டத்தோட சுற்றளவு பை எடுத்துக்கொண்ட காலத்தை போட போகிறோம். வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன மேடம், மேக்ஸில் தானே மேடம் இதெல்லாம் சொல்லணுன்றீங்களா, 2πr/t. வேகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், 2πr/t அப்படிங்கிறது சுற்றளவு பை காலம், அவ்வளோதான். அடுத்து மைய நோக்கு முடுக்கம் மற்றும் மைய நோக்கு விசை. ஒரு பொருளோட திசை வேகத்தின் எண் மதிப்பு அல்லது திசை இரண்டுமே மாறுபட்டால் அப்பொருள் முடுக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த வினாவை படித்து விடை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 900 கிலோகிராம் நிறையுடைய ஒரு கார் ஒன்று 10 மீட்டர் பை வினாடி வேகத்தில் 25 மீட்டர் ஆரமுடைய ஒரு வட்டத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு. அதில் என்ன முடுக்கம் மற்றும் நிகர விசை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது முடுக்கத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா v²/rன்னு சொல்லிட்டாங்க. விங்கிறது வந்து திசை வேகம், ஆறுங்கிறது வந்து அந்த வட்டத்தோட ஆரம். a = v², 10ன்னு கொடுத்துட்டாங்க. 10 மீட்டர் பை வினாடி. அந்த 10 ஸ்கொயர் பண்ணி 25ங்கிறத டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிடும். 10 ஸ்கொயர் 100, 25, அப்போது 4 மீட்டர் வினாடி. என்னது, முடுக்கம். மகிழுந்தின் மீது செயல்படும் நிகர விசை என்னன்னு கேட்டிருக்காங்க. விசைக்கு நம்ம என்ன பார்த்தோம், ma 900 × 4. இங்கே 900ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, பாருங்கள், அதோட எடை. மாஸ் இன்ட்டு முடுக்கம், ஆக்சிலரி. மாஸ் இன்ட்டு ஆக்சிலரி பெருக்கணும் நமக்கு என்ன கிடச்சிரும், நியூட்டன் கிடச்சிரும். வெறுமனே இதை மட்டும் கூட கேட்கலாம். எந்தெந்த விசையெல்லாம் வந்து மைய நோக்கு விசை மாதிரி செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 4 தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4த்தையும் பார்த்துக்கோங்க. ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலை மின்னியல் விசை. எந்த விசை வந்து மைய நோக்கு விசை மாதிரி செயல்படும் அப்படின்ட்டு இதில் ஒன்று எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி மைய நோக்கு விசை போன்று செயல்படாதது எது அப்படின்னு கொடுத்துட்டு இதில் 3 கொடுத்துட்டு 1 மாற்றி கொடுத்து கூட கேட்கலாம். அடுத்து இழு விசை. அதாவது ஒரு கயிற்று நம்ம சுற்றும் போது அதில் நீங்கள் இழு விசை ஒன்று இருக்கு இல்லையா, அது விழு விசையாக நீங்கள் உணர்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கயத்தை சுற்றுறீங்க இல்லையா, கல்லை கட்டி கயத்தை சுற்றி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சுற்றினீங்கன்னா உங்கள்கிட்ட இழு விசை செயல்படுதா இல்லை அந்த கயிறு உங்களை தள்ளுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம உணர்றது இழு விசையானது மையத்திலிருந்து வெளிநோக்கி செயல்படுவதை உணர்வோம். சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அது உங்களை வெளியில் இழுத்துக்கிட்டு இருக்கும், உங்கள் கையை அது இழுக்கும். மைய விலக்கு விசை என்று அழைக்கப்படும். இது என்னன்னு சொல்கிறோம், மைய விலக்கு விசைன்னு சொல்கிறோம். வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருள் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசையே மைய விலக்கு விசை எனப்படும். இதான் இங்கே கொஷினுக்கான ஆன்சரு. நீங்கள் 10th 9th இருந்தால் இதுதான் எழுத சொல்லுவாங்க. ஆகவே மைய விலக்கு விசை மைய நோக்கு விசை செயல்படும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படும். மைய நோக்கு விசைங்கிறது எதுக்கு எதிர் திசையில் செயல்படும், மைய விலக்கு விசைக்கு எதிர் திசையில் செயல்படும். ரெண்டும் ஆப்போசிட்டாக செயல்பட்டுக்கும், அவ்வளோதான். இதே மைய விலக்கு விசைனா மைய நோக்கு விசைக்கு எதிர் திசையில் செயல்படும். ஒரு எண் மதிப்பு மைய நோக்கு விசையின் எண் மதிப்புக்கு சமமாக இருக்கும்.
இது திசைக்கு எதிர் திசையில் செயல்படும் இதன் எண் மதிப்பு மைய நோக்கு விசையின் எண் மதிப்பிற்கு சமமாக இருக்கும். அதான் ரெண்டும் ஆப்போசிட்டாக செயல்படுதுன்னா ரெண்டும் சமமாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தி எந்த விசையில் செயல்படுது? மைய விலக்கு விசையில் செயல்படுது. ஒருத்த கயத்தை கட்டி சுட்டினா அது என்ன விசை? அதுவும் என்ன விசையில் செயல்படுது? மைய விலக்கு விசையில் தான் செயல்படுது. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பொழுதுபோக்கு பூங்காவில் குடைராட்டினத்தில் சுற்றும்போது நீங்கள் எந்த மாதிரியான விசையை உணர்கிறீர்கள்? குடைராட்டினம் ஒரு செங்குத்து அச்சை பற்றி சுழலுது. நாம் வெளிநோக்கி திசையில் ஏற்படும் இழு விசையை உணர்கிறோம். இதுவும் வந்து என்னது? மைய விலக்கு விசை. இதே அவ்வளோதான், இதோட இந்த லெசன் முடியுது. நாம் இந்த லெசனையே கேள்வி பதிலாக ஒன்போட ஆன்சர்ஸாக பார்க்கலாம். அதோட புக் பேக்கையும் சேர்த்து படிக்கலாம். இது வரைக்கும் நாம் பார்த்தது புரிஞ்சுது அப்படிங்கிறவங்க விட்டுருங்க. இல்லை எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல, நான் எப்படியாவது நோட்ஸை எழுதி வச்சு படிக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள். இந்த நோட்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எழுதுறதை விட முக்கியம் எக்ஸாம் டைமில் திருப்பி எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்க்கும்போது புரிகிற மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டு, லெசனு, டாபிக் போட்டு எழுதுங்க. பார்க்கலாம். இயக்கம் என்பது ஒரு சார்பியல் நிகழ்வு. இயக்கத்தின் வகைகள் 4: நேரான இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். இயக்கத்தை எவ்வாறு வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம்னு வகைப்படுத்துகிறாங்க. ஒரு பொருள் நகரும் போது சமமான தொலைவுகளை சம கால இடைவெளியில் கடந்தால் அது சீரான இயக்கம்னு வரையறுக்கிறாங்க. ஒரு பொருள் சமகால இடைவெளிகளில் சமமற்ற தொலைவுகளை கடந்தால் அது சீரற்ற இயக்கத்தை கொண்டுள்ளது. கேள்வியை படிக்கிற ப்ராக்டிஸ் வரணும். கேள்வி நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம கரெக்டாக படித்தாதான் கரெக்டான ஆன்சரை கொடுப்போம். சமமற்ற தொலைவை கடந்தால் அது என்னன்னு சொல்கிறோம்? சீரற்ற இயக்கத்தை மேற்கொண்டுள்ளதுன்னு சொல்கிறோம். 6வது கேள்வி பாருங்க. திசையை கருதாமல் ஒரு நகரும் பொருள் கடந்த பாதையின் நீளமே என்னன்னு சொல்கிறோம்? அப்பொருள் கடந்த தொலைவு எனப்படும். திசையை கருதாமல் கடந்த பாதை என்னன்னு சொல்கிறோம்? தொலைவுன்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருள் ஒன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றமே அதன் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி டேஷ் மற்றும் திசை இரண்டும் கருத்தில் கொள்ளப்படும். எண் மதிப்பு மற்றும் திசை. அதனால் இது என்னன்னு சொல்கிறோம்? வெக்டர் அலகுன்னு சொல்கிறோம். எஸ்ஐ அலகு முறையின் இடப்பெயர்ச்சியின் அலகு மீட்டர் ஆகும். எஸ்ஐ அலகு முறையில் இடப்பெயர்ச்சியின் அலகு மீட்டர் ஆகும். வேகம் என்பது தொலைவின் மாறுபட்ட வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவு வேகம்னு சொல்கிறோம். வேகம் ஒரு என்ன அலகு? ஸ்கேலார் அலகு. வேகம் ஒரு ஸ்கேலார் அளவு. எஸ்ஐ அளவீட்டு முறையில் வேகத்தின் அளவு வேகத்தின் அலகு மீட்டர் வினாடி பவர் -1. மீட்டர் வினாடி பவர் -1. வேகத்தை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா வேகம் ஈக்குவல் கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம். அதுக்கு ஒரு கணக்கீடு பார்த்தோம் இல்லையா? ஒரு பொருள் 16 மீட்டர் தொலைவை 4 நொடியிலையும் அடுத்த 16 மீட்டர் தொலைவை 2 நொடியிலையும் கடக்குது. அப்போ அதோட வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேகம்னா என்ன? கடந்த தொலைவு பை காலம். கடந்த தொலைவு என்ன? 16 மீட்ரு 32. அப்போது 4 2 + 6ன்னு கிடக்குது. அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் வர்றது 5.33. அடுத்து இன்னொன்று, ஒரு மழை நாளில் வானத்தில் மின்னல் ஏற்படுது. 5 வினாடிக்கு பிறகு தான் அதோட சவுண்டு கேட்குது. அப்போனா அந்த மின்னல் எந்த இடத்துல ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. சவுண்டோட வேகம் பார்த்திங்கன்னா 346 மீட்டர் பை வினாடி. எல்லாத்தையும் விட்டுட்டு இதை கூட கேட்டுடலாம், சவுண்டோட வேகம் என்ன அப்படின்னு. 346 மீட்டர் பை வினாடி. அதுக்கான கால்குலேஷன் பாருங்கள். வேகம் ஈக்குவல் தொலைவு பை காலம். அப்போ தொலைவுன்னா என்ன வரணும் அப்படின்னா வேகம் இன்ட்டு காலம்னு போட்டோம்னா 1730 மீட்டர்னு வரும். அடுத்து இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் திசைவேகம் என்று அழைக்கப்படுகிறது. திசைவேகத்தை கண்டுபிடிக்க இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம். திசைவேகத்தின் அலகு அதுவும் சேம் தான், மீட்டர் வினாடி பவர் -1. மீட்டர் வினாடி -1. வேகத்துக்கும் அதே தான், ஆனால் முடுக்கத்துக்கு மட்டும்தான் மாறும். திசைவேக மாறுபாட்டு வீதத்தை அல்லது ஓரலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு தான் என்னன்னு சொல்கிறோம்? முடுக்கம் என்று கூறுகிறோம். முடுக்கத்தை கணக்கிட திசைவேக மாற்றம் பை எடுத்துக்கொண்ட நேரம். இந்த திசைவேக மாற்றத்தை கண்டுபிடிக்க தான் என்ன வேணும்? இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசைவேகம் பை காலம். v - u பை t அப்படிங்கிறது தான் முடுக்கத்துக்கான ஃபார்முலா. அடுத்து சீரான இயக்கத்துக்கு அட்டவணை கொடுத்துருக்காங்க இல்லையா? 500 500 500ன்னு சேஞ்ச் ஆகிட்டே போகுது. அப்போ இந்த பிக்சர் சீரான திசைவேகத்தை காட்டுது. சீரான திசைவேகம்னா என்ன? சம கால இடைவெளியில் சம அளவு தொடும்.
இடப்பெயர்ச்சியை அடைகிறது. அடுத்து 15வது கேள்வி பாருங்கள். வரைபடம் ஒரே நேர்கோடாக இருக்குது. நபர் கடந்த தொலைவிற்கும் காலத்திற்கும் இடையேயான தொடர்பு ஒரே நேர்கோடாக இருக்குது. அப்படின்னா அது என்ன முடுக்கம்னு கூட கேட்கலாம், படமே கொடுக்காம கூட கேட்கலாம். இது சீரான முடுக்கம். அடுத்து பாருங்கள், 2 வினாடியில் 1 மீட்டரும் 4 வினாடியில் 4 மீட்டரும் 6 வினாடியில் 9 மீட்டரும் போகிறாரு அப்படின்னா இது எப்படி கரெக்டாக இருக்கா? இதுக்குமான ஆர்டர் சரியாக இருக்கா? இல்லை. அப்போ இது என்ன இயக்கம்? சீரற்ற இயக்கம். சீரற்ற இயக்கம் எப்படி இருக்கும்? இந்த பாருங்கள், இந்த மாதிரி வளைஞ்சா மாதிரி இருக்கும். பிக்சரை கொடுத்துட்டு ஒரு வேளை கேட்டால் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண தயாராக படிச்சுட்ருக்கோம். ஓகேவா? இது என்ன இயக்கம்? சீரற்ற இயக்கம். நேரத்திற்கும் கடந்த தொலைவுக்கும் நேரியல் சார்பற்ற மாற்றத்தை குறிக்கிறது. இது என்னன்னு சொல்கிறோம்? சீரற்ற வேகம்னு சொல்கிறோம். அடுத்து, ஒரு பொருள் சீரான திசை வேகத்தில் செல்லும்போது அதன் திசை வேகத்தையும் கால இடைவெளியையும் பெருக்கினால் என்ன கிடைக்கும்? அப்பொருளின் இடப்பெயர்ச்சி கிடைக்கும். சீரான முடுக்கப்பட்ட இயக்கத்தை அடுத்து பார்க்க போகிறோம். 5 வினாடியில் 9, 10 வினாடியில் 18, 15 வினாடியில் 27. இது 9 மல்டிபிள் ஆகுது, இதில் 5 மல்டிபிள் ஆகுது. அப்போது ரெண்டுமே சீரான முடுக்கப்பட்ட இயக்கம். இதுதான் அது. இதோட பரப்பளவு எதுக்கு சமமாக இருக்கும் பாருங்கள். மகிழுந்தின் திசைவேகத்தின் எண் மதிப்பு அதன் முடுக்கத்தினால் மாறுபடுவதால் மகிழுந்து பயணம் செய்த தொலைவு திசைவேகமான வரைபடத்தில் உள்ள பரப்பளவை மூலம் கொடுக்கப்படுகிறது. மகிழுந்து பயணம் செய்த தொலைவு ABCDEயில் காட்டப்படுது அப்படிங்கிறதை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த செவ்வகத்தின் பரப்பளவு, அடுத்து சரிவகத்தின் பரப்பளவு, நாற்கரத்தின் பரப்பளவு, முக்கோணம் ப்ளஸ் சதுரமாக செவ்வகத்தையும் முக்கோணத்தையும் சேர்த்து அதோட பரப்பளவை சொல்லியிருப்பாங்க. அந்த பரப்பளவு தான் வந்து அதோட இடப்பெயர்ச்சியை குறிக்கும் அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி. வாகனத்தில் உள்ள வேகமானி ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் டேஷை அளக்கும் வேகத்தை அளக்கும். வாகனத்தில் உள்ள வேகமானி குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்கும். அடுத்து, ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் சமம். எந்த ஒரு கணத்திலும் கணக்கிடப்படும் உடனடி திசைவேகம் என்பது உடனடி திசைவேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பொருளின் திசைவேகம் என்றும் உடனடி வேகம் என்றும் வேகம் என்றும் கூறலாம். அடுத்து 3 சமன்பாடுகள். ஒரு பொருளோட இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம் மற்றும் நேரம் ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பினை எது கூறுது அப்படின்னா நியூட்டனின் சமன்பாடுகள் கூறுகின்றன. A என்ற முடுக்கத்தினால் இயங்கும் ஒரு பொருள் T காலத்தில் U என்ற தொடக்க திசைவேகத்திலிருந்து V என்ற இறுதி திசைவேகத்தை அடைகிறது. இப்போ S இடப்பெயர்ச்சி எனில் இயக்க சமன்பாட்டை கருதுவோம். Sங்கிறது இடப்பெயர்ச்சி எனில் இயக்க சமன்பாட்டை கருதுவோம். நீங்கள் சமன்பாட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக படிச்சுக்க வேண்டியது இதுதான். இதை நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Vங்கிறது என்ன? இறுதி திசைவேகம். இறுதி திசைவேகத்துக்கு U + AT. Sங்கிறது என்ன? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சிக்கு அட்டு ப்ளஸ் ஆஃப் AT ஸ்கொயர்டு. நான் அட்டுன்னு சும்மா சொல்கிறேன். UT + ஆஃப் AT ஸ்கொயர்டு. 3வது சமன்பாடு என்ன அப்படின்னா V² = U² + 2AS. திரும்ப திரும்ப நமக்கு பரிச்சயம் ஆச்சுன்னா, அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா, உங்கள் எதிரியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள் எதிரிகளை பற்றி எதனால் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ரொம்ப டைம் அவங்கள பற்றி தான் யோசிச்சுட்ருப்பீங்க. அதனால தான் அவங்கள பற்றி நல்லா தெரியுது. அதையே இதுக்கு கொண்டு வாங்க. நீங்கள் புக்கில் படிக்கிறத திரும்ப திரும்ப யோசித்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது தானாக உங்களுக்கு வந்துட போகுது. எதனால் நான் இதை பற்றி யோசிச்சுட்ருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வேலை வாங்கிட்டா உங்கள் பாக்கி லைஃப் செட்டில்டு. அப்போ அதை பற்றி தானே யோசிக்கணும். எதிரியை பற்றி எதுக்கு யோசிப்பானா? நமக்கு திட்டுறவங்கள பற்றியோ நம்மளை கோபம் மூட்டுறவங்கள பற்றியோ யோசிக்காமல் இதை பற்றி யோசித்து படிக்க ஆரம்பிங்க. சரி, பொருளின் தொடக்க திசை வேகம் இது பாருங்கள். இந்த 3 சமன்பாட்டுக்கும் இந்த பிக்சர் ரொம்ப முக்கியம். இந்த பிக்சரில் DC AB OCன்னு வரும், OC வரும், EB வரும். இது எல்லாமே இதில் வரும். ஓகேவா? இது பாருங்கள், U = ODEA. இப்படி பாருங்கள், U = ODEA. பாருங்கள், ODEA. Uங்கிறது என்ன? தொடக்க திசைவேகம். V = OCUEB. OCக்கும் EBக்கும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அது இறுதி திசைவேகம். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். வரைபடத்தில் இருந்து AB = DC. வரைபடத்தில் AB = DC. AB எங்கே இருக்குது? AB DC ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் வந்து முதல் இயக்க சமன்பாடை நல்லா படிச்சுக்கோங்க. V = U + ATங்கிறது மெயின். அடுத்து 2வது சமன்பாடு S = அட்டு + ஆஃப் அட்டு ஸ்கொயர்டு. அப்படி படித்தா மெமரி ஆகுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? 3வது சமன்பாடு
ஸ்கொயர்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2as அப்படிங்கிறது தான் மூன்றாவது இயக்க சமன்பாடு. இதுக்கான கணக்கும் கொடுத்துருக்காங்க. வேகத்தடையை பயன்படுத்தும் போது 6 மீட்டர் பை வினாடியில் முடுக்கத்தை இது செலுத்தும். திசைக்கு எதிர் திசையில் ஏற்படுத்துது. 6 திசைக்கு எதிர் திசைனா -6. நிறுத்தல் கருவியை பயன்படுத்தின பிறகு 2 வினாடி கழித்து பஸ்ஸு நிற்கிது, கார் நிற்கிது அப்படின்னா எவ்வளோ தூரம் அது போயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் யூவை கண்டுபிடிக்கணும். v = u + at அப்படிங்கும்போது 0 தான். 0ன்னு வச்சுக்கிட்டு u + -6 × 2 போட்டோம்னா u = என்னென்னு வரும், +12ன்னு கிடைக்கும். அதை நாம் s = utல அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா s = ut + ½ at² அப்ளை பண்ணால் நமக்கு s = இடப்பெயர்ச்சி என்னென்னு கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். அடுத்து 30வது கேள்வி பாருங்கள். தடையின்றி கீழே விழும் பொருட்கள் முடுக்கமடையும். இந்த முடுக்கம் பொருளின் நிறையை பொறுத்தது அல்ல. தடையின்றி கீழே விழும் பொருட்களுக்கான சமன்பாடுகளை பெற நம்ம என்ன செய்யணும், முடுக்கம் ஏக்கு பதிலாக புவியீர்ப்பு முடுக்கம் ஜியை பயன்படுத்த வேண்டும்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. v = gt gravity × time. s = ½ gt². v² = 2gh. அடுத்து பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக இருக்கும். எப்போதும் ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் எப்படி இருக்கும், என்னத்தை பெறும், சுழி மதிப்பை பெறுகிறது. சுழி மதிப்பை பெறும்போது பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு எவ்வாறு இருக்கும், சமமாக இருக்கும். அடுத்து ஒரு பொருள் சுழி திசைவேகம் மற்றும் முடுக்கத்தை கொண்டிருக்கும். என்ன முடுக்கத்தை கொண்டிருக்கும், வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை ஒரு பொருள் கொண்டிருக்கும். ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் ஒரு பொருள் மேல் நோக்கி செல்கிறது எனில் புவியீர்ப்பு விசைக்கு எப்படி போகுது, எதிர் திசையில் போகுது. ஏக்கு பதிலாக -g என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கீழ் நோக்கி செல்லும்போது +g என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேவா, மேலே போகும்போது -g, கீழே போகும்போது +g. நூலில் கட்டப்பட்ட சிறிய கல் மாறாத வட்டப்பாதையில் சுற்றும் போது நூலை கையில் இருந்து விடுவித்தால் கல்லானது வட்டப்பாதையின் தொடுகோட்டின் வழியே எவ்வாறு இயங்கும்னு கேட்பாங்க, நேர்கோட்டில் இயங்கும். நீங்கள் புக்கை பார்த்து படித்து கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சு படிங்க. பொருள் ஒன்று வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்லும்போது திசை மாறுவதால் திசைவேகம் மாறுகிறது. எனவே இது ஒரு முடுக்குவிக்கப்பட்ட இயக்கமாகும். பூமியை சுற்றி வரும் நிலவு, சூரியனை சுற்றி வரும் பூமி, கடிகாரத்தின் வினாடி முள் இயக்கங்கள் எல்லாமே எதை சேரும், சீரான வட்ட இயக்கமாகும். அடுத்து r ஆரம் கொண்ட வட்டப்பாதைன்னு வரணும். r ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் சுற்றி வரும் ஒரு பொருளானது ஒரு சுற்றுக்கு பின் தொடக்க நிலைக்கு திரும்பி வர எடுத்துக்கொண்ட காலம் t எனில் அதன் வேகம் v பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. அதோட கணக்கீடு என்ன, வேகத்தை என்ன சொல்லணும், சுற்றளவு பை எடுத்துக்கொண்ட காலம். இதை நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், கடிகாரத்துக்கு யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் சுற்றி வருதோ அதுக்கு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். v = 2/r/t. சுற்றி வர ஒரு பொருளுக்கான வேகத்தை கண்டுபிடிக்க மைய நோக்கு முடுக்கம் மற்றும் மைய நோக்கு விசை பற்றி அறிய போகிறோம். பார்க்கலாம். 40வது கேள்வி. ஒரு பொருளின் திசைவேகத்தின் எண் மதிப்பு அல்லது திசை இரண்டுமே மாறுபட்டால் அப்பொருள் எவ்வாறு இருக்கிறது, முடுக்கத்தில் உள்ளது. 41வது கேள்வி. வட்டப்பாதையில் மாறாத திசைவேகத்தில் செல்லும் கல் ஒன்று முடுக்கத்தில் உள்ளது. கயிற்றின் வழியே செயல்படும் எதன் முடுக்கமானது கல்லை வட்டப்பாதையில் இயங்க வைக்கிறது, உள்நோக்கிய முடுக்கம். இந்த உள்நோக்கிய முடுக்கத்தை தான் என்னன்னு சொல்கிறோம், மைய நோக்கு முடுக்கம் என்றும் அதனுடன் தொடர்புடைய விசையை என்னன்னு சொல்கிறோம், மைய நோக்கு விசைன்னு சொல்கிறோம். அடுத்து 43வது கேள்வி. m நிறையுடைய ஒரு பொருள் r ஆரமுடைய ஒரு வட்டப்பாதையில் v திசை வேகத்தில் செல்வதாக கருதினால் அதன் மைய நோக்கு முடுக்கம் என்ன, a = v²/r. இதை தான்ப்பா கேட்டுருவாங்க. நம்ம மொத்த புக்கையும் சென்டென்ஸாக படித்து வச்சுருப்போம். ஆனால் அவங்க இந்த ஃபார்முலாவை கேட்டு போயிடுவாங்க. கரெக்டாக படிச்சுக்கோங்க. மைய நோக்கு விசையை கணக்கிடுக. f = mv²/r. f = mv²/r. மைய நோக்கு விசையை கண்டறிய. இதில் எம்ங்கிறது நிறை. ஈர்ப்பு விசையை உராய்வு விசை, காந்த விசை, நிலை மின்னியல் விசை, இது எல்லாமே என்ன விசையாக செயல்படுது, மைய நோக்கு விசையாக செயல்படுது. ஈர்ப்பு, உராய்வு, காந்தம், நிலை மின்னியல் எல்லாமே மைய நோக்கு விசையாக செயல்படுது. வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருள் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசையை இவ்வாறு அழைக்கிறோம்,
மைய விலக்கு விசை. துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தி எவ்வாறு செயல்படுகிறது? மைய விலக்கு விசை செயல்படுகிறது. பொழுதுபோக்கு பூங்காவில் குடைராட்டினத்தில் சுழலும் போது நீங்கள் எந்த மாதிரியான விசையை உணர்கிறீர்கள்? மைய விலக்கு விசையை உணர்கிறோம். அடுத்து புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். திசைவேக கால வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதை பிரதிபலிக்கிறது? நகரும் பொருளின் முடுக்கத்தை பிரதிபலிக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல? சூரியனை சுற்றி வருவது, பொம்மை ரயில், வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து தான் இதில் வட்டப்பாதையில் செல்லாது. அடுத்து சீரான முடுக்குவிக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. மணியை காட்டும் டயல் கடிகாரத்தின் இயக்கம். இதுமேல ஆன்சர் வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து. கீழே பாருங்கள், சீரான இயக்கத்தில் நகரும் பொருளை எது குறிக்குது அப்படின்னா இந்த பிக்சர் தான் குறிக்குது. மைய விலக்கு விசை ஒரு மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை. வேகம் ஒரு ஸ்கேலார் அலகு. திசைவேகம் ஒரு வெக்டர் அலகு. தொலைவு கால வரைபடத்தில் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பு பெறப்படுவது எதை காட்டுது? வேகத்தை தான் காட்டும். எதிர்மறை முடுக்கத்தை என்னன்னு சொல்லலாம்? வேக இறக்கம் அல்லது வேக ஒடுக்கம்னு சொல்கிறோம். இடப்பெயர்ச்சி கால வரைபடத்தில் உள்ள பரப்பளவு எதை குறிப்பிடுது? இடப்பெயர்ச்சியின் எண் மதிப்பிற்கு சமமாக இருக்குது. அடுத்து பொருள் ஒன்று x = 20 மீட்டர் என்ற நிலையில் ஓய்வில் உள்ளது x அச்சில். அதன் இடப்பெயர்ச்சி கால வரைபடத்தில் x நேர்கோடாக இருக்கும். எந்த நேர்கோடாக இருக்கும்? இணையான நேர்கோடாக இருக்கும். சரியா தவிர பாருங்கள். நகரத்திலோட நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்துக்களை போகும்போது அது என்ன முடுக்கமாக இருக்கும்? சீரற்ற முடுக்கமாக இருக்கும். இங்கே சீரான இயக்கம் கொடுத்துருக்காங்க, அப்போது இது தவறு. அடுத்து முடுக்கம் எதிர்மறை மதிப்பை பெறும். ஆமாம், பெறும். மைனஸ்லையும் போகும். எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழி ஆகாது, ஆனால் இடப்பெயர்ச்சி சுழி ஆகும். நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துடுறீங்க அப்படின்னா உங்களோட இடப்பெயர்ச்சி என்னது? சுழி. ஆனால் தொலைவு நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வந்தீங்களோ அது அப்படியே டெவலப் பண்ணணும். 2 கிலோமீட்டரில் உங்கள் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா உங்களோட தொலைவு 4 கிலோமீட்டர். ஆனால் இடப்பெயர்ச்சி 0. நீங்கள் திரும்ப வீட்டுக்கே வந்துட்டீங்கல்ல, அதனால் இப்போ இது சரி. ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் திசைவேகம் கால வரைபடமானது x அச்சுக்கு இணையாக ஒரே நேர்கோடாக இருக்கும் அப்படிங்கிறது தவறு. ஒரு பொருளின் திசைவேக கால வரைபடம் ஒரே நேர்கோடாக இருந்து அது காலத்தினுடைய அச்சுக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடப்பெயர்ச்சி கால வரைபடம் ஒரு நேர்கோடாக அமையுங்கிறதும் சரி. அடுத்து கூற்று காரணம். ஒரு பொருளின் முடுக்கம், இயக்கம், அதன் திசைவேகம், அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றம் அடைவதால் ஏற்படுது. ஒரு பொருளோட முடுக்கங்கிறது திசைவேக மாற்றம் இல்லை திசை மாற்றம் இல்லை இரண்டுமே மாறுவதால் நடக்குதுன்றாங்க. ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசைவேகத்தின் அளவு மாறுபடுவதால் மட்டுமே நிகழும். அது திசை மாற்றத்தை பொறுத்தது அல்ல. அப்போது கூற்று தான் சரி, காரணம் தவறு. இரண்டாவது கேள்வி பாருங்கள். மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது. ஆமாம், அது உடனடி வேகத்தை அளவிடுது. அது சராசரி நேரத்துக்கும் சமமானது. காரணம், மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசை வேகத்துக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று சரி, காரணம் உண்மை. ஆனால் காரணம் கூற்றுக்கான தவறான விளக்கம். ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி ஆனால் அப்பொருள் கடந்த தூரம் சுழி இல்லை. இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே உள்ள ஒரு குறுகிய பாதை. அது சரி, குறுகிய பாதை தான் இது. இப்போ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டுமே உண்மை. ஆனால் கூற்றுக்கும் காரணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டு, இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? இதோட லெசன் முடியுது. முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக சொல்லியிருக்கேன். உங்கள் மனசில் போய் நிற்கணும், நான் சொல்கிறது உங்கள் காதில் விழுந்து மனசில் போய் நிற்கணுங்கிற வேண்டுதலோடு முடிக்கிறேன். படிங்க. நன்றி, வணக்கம்.